டெக்னாலஜி என்ன ஏதுன்னு தெரியுமா? எப்படி நிக்குது? ஆமா ஆமா, அதை மாதிரி தான் அங்கங்க. ஒரே வெறும் மாமரம் மட்டும்தான். ஏரி கரை இது. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இடமே வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. இல்ல மீன் பிடிக்கிறதுக்காக. ஆமா ஆமா, ஏரி ஆள் எடுப்பாங்க சார்டா. ஆமா ஆமா, நல்லா மழை பெய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து யாரை எடுப்பாங்க. வீடுல இருக்கு உள்ள. எங்க இருக்கு? அதான் அங்க ரோடு வரமா ஒரு வீடு இருந்துச்சுல்ல அது. ஆமா, ஆள் தங்குறதுக்கு. ஆமா ஆமா, தண்ணி நல்லா ஏறி மழை பெஞ்சு தண்ணி நம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்ப யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்களா? இல்ல இல்ல, யாரும் சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது நான் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா நல்லா மழை பெஞ்சுதுன்னா ஏரி வந்து ஏழை விடுவாங்க. மீன் விட்டு, ஆமா, மீன் குஞ்சு விட்டு ஃபுல்லா மீன் தான். அதுக்கப்புறம் தண்ணி ஓடி நம்ம மீன் குஞ்சு விட்டு எடுக்கலாம். ஆமா, ஏரியா மட்டும் ஏழை எடுத்துக்கலாம். ஏழை எடுத்துட்டு மீன் குஞ்சை விட்டு போவோம். இது இந்த பஞ்சாயத்து, அந்த ஆமா பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கு, ஆமா எந்த பஞ்சாயத்துக்கு வருதோ அந்த பஞ்சாயத்துக்கு போவோம். அவங்கதான் ஏழை விடுவாங்க. ஏழை விட்டு யானை நிக்குது. வரும் 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 போதான். இந்த தேன்கனி கோட்டை, இடிக்கோட்டை அப்படியே சுத்திட்டே தான் இருக்கும். அந்த கல்லு தெரியுது பாருங்களா, எப்படி நிக்குது பாரு அப்படியே. இங்கதான் நிறைய நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மீன் எல்லாம் பிடிப்போம் சொன்னா. ஆயிரமா பாடு பிடிக்கும் போது அங்க கூட 2 பேர் இருப்பாங்க. முன்னாடிலாம் இந்த நாங்க எங்க அப்பா மட்டும் மீன் பிடிக்கிறது அதெல்லாம் இங்க வந்து பண்ணுவோம். தண்ணிக்குதான் மதியம் இங்கதான் வரும் ஆடு எல்லாம். எல்லா ஆடுமே இங்க மேய்ச்சல் போயிட்டு எல்லா ஆடுமே இங்கதான் வரும் தண்ணிக்கு. நடுவுலதான் கொஞ்சம் வருஷம் தண்ணி இல்லாம சுத்தமா காஞ்சிருச்சு. இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் தண்ணி இருக்குது. இங்க வெளியே போறதுக்கும் வழி இருக்கும். இங்க ஏதோ இந்த பக்கம் தான் வெளியே போவோம். தண்ணி போறா ஏரி நம்பிச்சுன்னா தண்ணி போறதுக்கு இங்க ஒரு வழி இருக்கு, கட்டி வச்சிருக்காங்க பாரு. ஆமா, சோ அதுதான் வழியே போவோம் தண்ணி. இங்க இருந்து அப்படியே கீழே ஒரு 2-3 பஞ்சாயத்து அப்படியே போயிட்டே இருக்கும். தண்ணி காவா இருக்கும், போயிட்டே இருக்கும். மதகு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமா. போட்டா இல்ல, மதகு ஒரு பக்கம் தண்ணி வெளியே போறதுக்கு. ஏரி தண்ணி ஃபில் ஆனா ஓபன் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் வழி வேணும்ல தண்ணி போறதுக்கு. ஆமா, மயில் மயில் ஏகப்பட்டதான் இருக்கும். தண்ணி உடச்சிருக்காங்க. இங்க பாரு, இங்கதான் ரம்பி தண்ணி வெளியே போறதுக்கு அதுக்கு இங்க கட்டிருக்காங்க பாரு. தண்ணி நம்பிச்சுன்னா ஒரு பக்கமா வெளியேறும். சோ அதுக்கு வந்து இங்க கட்டியிருக்காங்க. ஏரி நம்பி தண்ணி அப்படியே வெளியே போறது. எல்லா இடத்துலயும் மாமரம், தென்னை மரம், அது இதுன்னு படிக்கட்டு பாரு இதுல கீழே இறங்கி போறதுக்கு. நல்ல மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்க. வண்ணாந்துறைன்னு சொல்லுவாங்க சார். சில இதெல்லாம் வண்ணாந்துறைன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கு, அங்க நம்ம ஊர்கிட்ட இருக்கு வண்ணாந்துறை. ஸோ அங்கெல்லாம் தண்ணி இங்கிருந்து தண்ணி வெளியே போச்சுன்னா அங்க வரும். எல்லாருமே அங்க போய் துணியெல்லாம் துவைப்பாங்க. அது ஒரு இடம் இருக்கு.